ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னா மொபைல் கண்ட்ரோல் ரிவர் கிளீனிங் மிஷின். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ரிவர்ஸில் அப்புறம் நம்ம நிறையா குளங்களில் க்ளீன் பண்ண முடியாத நிலமையில் ஒரு மாதிரி பாசம் படிஞ்சு தண்ணியை சுத்திகரிக்க முடியாமல் நிறையா கிடக்கும். ஸோ அதை யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ஸும் அதை நிறைய நாள் கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, பாசம் படிஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லாகவே மேலே பறந்துடும். அங்கே இருக்க மீன்கள் எல்லாமே இந்த பாசம் படிஞ்சதுனால உள்ளே சன்லைட் போகாதனால அதெல்லாம் இறந்துடும். ஸோ இந்த மாதிரி பாசம் பிடிச்சி அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பள்ளிக்கரணையில், அப்புறம் நம்ம கொரத்தூர் லேக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையாவே இருக்குது. அந்த தண்ணியை குடிக்க முடியாது, அப்புறம் அங்கே வாழ்கிற உயிரினங்களும் செத்து போயிடும் சீக்கிரம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிவர் கிளீனிங் மிஷின். இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. மொபைலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இந்த ஆப் சீரியல் ப்ளூடூத் டெர்மினல், இந்த ஆப் மூலமாக ஏற்றிட்டோம்னா ப்ளூடூத் மூலமாக அந்த ரிவர் கிளீனிங் மிஷினோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்வேர்ட் போனால் ஃபார்வேர்டு, பேக்வேர்ட் போனால் பேக்வேர்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்க மோட்டார்ஸ் ரன் பண்ண வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தென் இது எப்படி என்னென்ன இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார்ஸ் தெரியும். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இதுதான் இருக்கிற தண்ணியில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே 2 மோட்டார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது ரொட்டேட் ஆக இங்கே இருக்க குப்பையை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த சைடில் தனியாக ஒரு செப்பரேட் பாக்ஸில் இங்கே போட்டுரும். தென் இங்கே இது மூவ் பண்ணுறதுக்காக தண்ணியில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு ESP32 யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே இங்கே 2 மோட்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம். 2 மோட்டார் கண்ட்ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற இங்கே ரொட்டேட் பண்ணுறது, இது யூஸ் பண்ணுறது மீன்ஸ் இந்த க்ளீனிங் இது ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு மோட்டார் கண்ட்ரோல். தென் இன்னொரு மோட்டார் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டு பேக்வேர்டு அப்படின்னு மூவ் பண்ணுறதுக்காக. தென் இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஆன் பண்ணோம்னா மிஷின் ஆன் ஆயிரும். ஸோ இதோட டெமோ வீடியோஸை நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரிவர் கிளீனிங் மிஷினோட டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆப் சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ESP32 வாட்டர் போட்டுன்னு இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கனெக்டட்னு காமிக்கும். ஓகே, ஃபார்வேர்ட் கொடுத்துட்டு F கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்வேர்டு மூமெண்ட்ஸ்க்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். தென் B கொடுத்தேன் அப்படின்னா பேக்வேர்ட் மூமெண்ட்டில் மூவ் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தென் அதே மாதிரி L கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா, லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். தென் R கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு கிளீனரை ஆன் பண்ணோம் அப்படின்னா, Cங்கிற கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா